இந்த வீடியோவில் உங்கள் லேப்டாப்பை தொடாமலேயே உங்கள் மொபைல் மூலியமாக எப்படி உங்கள் லேப்டாப்பை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் என்னோடய லேப்டாப்பை நான் தொடவே இல்லை. ஆனால் என் மொபைலில் லேப்டாப்பை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். கர்சரை மூவ் பண்ணி என்னோடய லேப்டாப்பை நான் ஆக்சஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி எப்படி உங்கள் மொபைலில் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, உங்கள் லேப்டாப்பில் வந்து ஒய்ஃபை ஆனில் இருக்கணும். ஆனில் இருந்துச்சு நெட் கனெக்ஷன் வந்து அதில் எனேபிளாக இருக்கணும். இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உங்கள் லேப்டாப்பை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைலில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து குரோம் ரிமோட் டெஸ்க்டாப் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் இந்த ஆப்பை வந்து மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதே மாதிரி உங்கள் லேப்டாப்லேயும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நான் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்து ஒரு 4 டிஜிட் பின்னு மட்டும் இதில் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ கொடுத்ததுக்கப்புறம் ஜிமெயில் ஐடி சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதில் என்ன ஜிமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதே ஜிமெயில் ஐடி தான் உங்கள் லேப்டாப்லேயும் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரில் ரெண்டுமே நீங்கள் ஒரே ஜிமெயில் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சிங்க் ஆகிடும். இப்போ பாருங்கள், என்னோடய ஜிமெயில் ஐடி கொடுத்து நான் பாஸ்வேர்டு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ இதில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு என்னோடய மொபைலில். இதே மாதிரி லேப்டாப்லேயும் பண்ணிக்கணும். இப்போ லேப்டாப்பில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுலேயும் அதே மாதிரி குரோம் ரிமோட் அக்சஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஒரு வெப்சைட் வரும். குரோம் ரிமோட் டெஸ்க்டாப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே செட்டப் ரிமோட் அக்சஸ்ன்னு சொல்லி கீழே வந்து இன்ஸ்டால் ஆப்ஷன் இருக்கும். அந்த இன்ஸ்டாலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே கன்ஃபர்மேஷன் கேட்கும். அதையும் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இப்போ செட்டப் ரிமோட் அக்சஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகே, இப்போ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அக்செப்ட் அண்ட் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆன ஃபைலு இங்கே இருக்குது. இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் என்னோடய ஜிமெயில் ஐடியும் இதில் கொடுத்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். செட்டப் ரிமோட் அக்சஸ்ன்னு கொடுத்து சூஸ் எ நேம் அப்படின்னு இருக்கும். ஏதாவது ஒரு நேம் கொடுத்து பின்னு மட்டும் ஒரு 4 டிஜிட் பின்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. பின்னு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து நீங்கள் என்ன ஜிமெயில் ஐடி அங்கே கொடுத்தீங்களோ அது வந்து சிங்க் ஆகிடும். ஓகே, இப்போ நான் பின்னு கொடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டேன். இப்போ உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. இதில் அவ்வளோதான். இப்போ மொபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே என்ன கொடுத்தீங்களோ அதே இது இங்கே வந்துடும். இப்போ கனெக்டிங்னு கொடுக்குறேன். 4 டிஜிட் பின் நம்பர் கொடுத்து ஓகேன்னு கொடுத்தோம்னா உங்களோட லேப்டாப் ஸ்க்ரீன் வந்து இங்கே வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு வந்துருச்சு பாருங்கள், லேப்டாப்பில் உள்ள ஸ்க்ரீன் இங்கே வந்துருச்சு. இப்போ நான் லேப்டாப்பை அக்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், லேப்டாப் ஸ்க்ரீன் இங்கே வந்துருச்சு. நம்ம மவுஸை கர்சரை வந்து இந்த மாதிரி டச் மூலியமாக மூவ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு லைவாக பண்ணி காமிக்கிறேன். என்னோடய லேப்டாப்பையும் மொபைலையும் நான் பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ரெண்டுலேயுமே என்னோடய ஜிமெயில் ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ கோபி முத்து அப்படின்னு சொல்லி நான் நேம் கொடுத்துருந்தேன். அதை கனெக்ட்னு கொடுத்த உடனே ஒரு 4 டிஜிட் பின் கேட்கும். அந்த 4 டிஜிட் பின்னு நீங்கள் லேப்டாப்பில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அதில் என்ன கொடுத்தீங்களோ அதை இங்கே மறுபடியும் கொடுத்துக்கோங்க. கொடுத்து ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே சிங்க் ஆகிடும். நீங்கள் உங்கள் லேப்டாப்பை தொடாமலே எங்கே இருந்தாலும் சரி இந்த மாதிரி உங்கள் மொபைல் மூலயமா நீங்கள் லேப்டாப்பை அக்சஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கீங்க, உங்கள் லேப்டாப்பில் சில ஃபைலை பார்க்கணும், டேட்டா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, இந்த மாதிரி ஒரே ஜிமெயில் ஐடி ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உங்கள் லேப்டாப்பில் ஒய்ஃபை எனேபிளில் இருக்கணும்.